இங்கே பாருங்கள், வியூ பாயிண்ட்டை பாருங்கள். அதான் சொன்னேன்ல, நம்ம ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம்னா அதுக்கான பலன் கிடைக்கும். அதான் இது 2 பேர் லோ பண்ணிட்டு இருப்பாங்களாட்டுக்கு. எவ்வளோ பெரிய ஸ்லோப்பாக இருக்குது, இதில் எப்படி ஏறாது, ஏறிதாகணும். சென்னராயன துர்கா இந்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது, கோட்டை மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. அப்படியே அங்கே பாருங்கள், குளம்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. இந்த ஒவ்வொரு கல்லும் 2 அடி இருக்கு. ஃபைனலி I reached the fort. The fort welcomes me. அப்போ இந்த மலை ஏறி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய கல்லெல்லாம் செதுக்கி மேலே ஏற்றி அந்த காலத்தில் கட்டியிருப்பாங்க. இதாங்க அந்த கோட்டையோட உட்புறம். ஆமாம், உட்புறம் எல்லாம் செதஞ்சு தான் கிடக்குது. யாரும் இது மெயின்டைன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இங்கெங்கே தண்ணி ஊற்றூறி வந்துட்டுருக்கு. அவங்க அந்த இடத்துல ஒரு கிணறு மாதிரி இருக்குது, அது என்னன்னு போய் பார்க்கலாம். அந்த காலத்து கல்வெட்டில் எதுக்கு வச்சுருக்க மாதிரி இருக்குது. அது ரொம்பவுமே கல்வெட்டு தானா இல்லை வேறு ஏதாவதான்னு தெரில. இங்கே பாருங்க, தண்ணி ஊற்றூறி வந்துட்டுருக்குது இந்த மலை மேலே. எங்கேருந்து வருதுன்னு நம்ம மேலே போய் பார்ப்போம். குளம் மாதிரி இருக்குது அந்த இடத்துல பாருங்கள். தண்ணியில் கால் வச்சேன், அப்படியே ஒரு ஸ்கேட்டிங் தான் அது வரலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து போகணும். ஏன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஜம்ப் பண்ணியும் போகக்கூடாது. இது என்னது? இதுக்குள்ள என்ன இருக்குது? இதுக்குள்ள ஒன்றையும் காணோம். பட் ஆனால் இது எதுக்காக கட்டியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். உடை மாத்திற்காக
இங்கே குளிச்சுட்டு வந்து உடை மாத்திரக்கா கட்டியிருப்பாங்களோ. கவர்மெண்ட்டு இந்த மாதிரி புராதன சின்னங்களெல்லாம் வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓ, விநாயகர் சிலை எப்படி மேலே போகிறது? ஓ, செப்பல் போட்டிருக்கிறேன், தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன் பாருங்க, விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. அருமையாக இருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல கோயில் கட்டியிருப்பாங்களோ எனக்கு தெரில. வாங்க நம்ம அந்த சைடில் போய் பார்ப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கோயில் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இது என்ன சாமின்னு எனக்கு தெரியல, சரியாக இருந்தால் சொல்லுங்கள். இங்கெல்லாம் மண்டபம் எல்லாமே வந்து செதஞ்சு தான் இருக்குது. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணதுனால எவ்வளோ ஹைட்டில் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. இங்கே ஒன்றும் இல்லை. இந்த சைடு ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் ஏதோ பில்டிங் எழுப்பியிருக்கிறாங்க இந்த இடத்துல ஏதோ. ஆனால் இங்கே ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த வழியாக போய் பார்ப்போம். ஓ, இங்கே தான் உள்ளே இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிற கேமராவில் தூக்கி காமிச்சிருக்கிறேன். இதுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன இருக்குன்ட்டு. ஓ, ஓ, அது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்குள்ளே போகணும் அப்படின்னா அந்த வழியாக தான் உள்ளே ஏறி தான் போய் ஆகணும். ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. பாருங்க, பதில் சோரில் எப்படி ஏற்றிருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து பாதுகாப்பு அறைன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே தான் நின்று காவலாளிகளை காவல் காப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் சாஞ்சாப்பில் டேமேஜ் ஆகி தான் இருக்குது. இது விழுகிறதுக்குள்ளே கவர்மெண்ட் ஏதாவது பார்த்து இனிஷியேட்டிவ் எடுத்தால் பரவாயில்ல.
உங்களுக்கு தெரியும் அங்கே இந்த என்ட்ரன்ஸ், அந்த என்ட்ரன்ஸ் வழியாக போனால் தான் அது மேலே போக முடியும். வாங்க நம்ம போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் கீழே இருந்து ஒரு வழி கூட கிடையாது, எந்த இடத்துல பாதை ஆரம்பிக்குது. ஆனால் இப்போ வந்து எல்லாம் பெயிண்ட் அடித்து வச்சுருக்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டாக இருந்திருக்கும். இந்த சைடு பாருங்கள், இங்கேயெல்லாம் கட்டடம் எழுப்பியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கல் எல்லாமே வந்து இந்த பாறையிலேருந்து இங்கேருந்து தான் எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே எல்லாமே கட் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா தெரியுது. இந்த அங்கெல்லாம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்குறாங்க. இங்கே இருக்கிற பாறையை வச்சு தான் இடித்து கட்டியிருக்கிறாங்க இந்த ஃபோர்ட்டு. இது எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் ஹிஸ்டரி செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். அங்கே போய் பார்க்கலாம். காவலுக்காக தான் இது கட்டியிருக்காங்க. பா அருமையாக இருக்குது பாருங்க சார், அருமையான காற்று. வியூ பாயிண்ட்னா இதான வியூ பாயிண்ட்டு. கீழே பாருங்கள் அந்த பாதையெல்லாம் வந்து பில்டிங்கெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு அந்த காலத்தில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் வந்து ஒரு பிளான் பண்ணி இதெல்லாம் கட்டியிருக்காங்க. ஆனால் எத்தனை வருஷம் ஆச்சா தெரில, இது என்னமான வந்து நிலச்சி நிற்கிது அப்படின்னா ஒவ்வொன்று பார்த்து கரெக்டான மெஷர்மெண்ட்டெல்லாம் அடிக்கிருப்பாங்க. ஏன்னா அங்கெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் வந்து ஸ்லோப்பான ஏரியா, அதாவது ஸ்லோப்பான இடம். அந்த இடத்துல பாருங்கள் அந்த செவர் வந்து உள்வாங்க கட்டியிருக்கிறாங்க. அதாவது சாஞ்சா அந்த சைடு சாயிற மாதிரி கட்டியிருக்கிறாங்க, வெளிப்பக்கம் சாயிற மாதிரி சரிகிற மாதிரி கட்டல அவங்க. வாங்க நம்ம மேலே ஏறலாம். என்னடாச்சா ஒரு பட்டமிச்சுக்கு 2 பேர் லவ் பண்ணிகிட்ருப்பாங்களாட்டுக்கு. லவ் பண்ணுங்க. அடா வியூ பாயிண்ட்னா இதாங்க வியூ பாயிண்ட்டு. என்னடா இதெல்லாம் காலையில் நேரமே வரணும். அங்கே பாருங்கள் சின்ன ஏரி, அங்கே ஒரு குளம், குன்றுகள், எவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. உண்மையுமே நான் காலையில் ஏர்லி மார்னிங் வரதை மிஸ் பண்ணுறேன். இந்த ஏரியாவுக்கு வந்திருந்தால் அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சியாக இருந்திருக்கு. இந்த இடம் எல்லாமே மிஸ் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக அடுத்த டைமு வரேன், சன்ரைஸை கேப்சர் பண்ணுறேன். எகெயின் உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோவை அப்டேட் பண்ணுறேன். இந்த இடம்லாம் தண்ணி நிற்கிற மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இந்த வழியில் போகணும். எங்கிட்ட ரூட் இருந்திருக்கு, பட் ஆனால் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு வச்சுருக்காங்க. அங்கே மேலே ஏறலாம். ஓ, காவலுக்காக வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட்டை பாருங்கள்.
அதான் சொன்னேன்ல, நம்ம ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம்னா அதுக்கான பலன் கிடைக்கும். அதான் இது நம்ம ஊர் கிணறுலாம் வந்து பாம்பே ஏரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அப்போலாம் இந்த மாதிரிலாம் படிக்கட்டு கிடையாது, அது மாதிரி தாங்க கட்டியிருக்காங்க. ஓ, அவ்வளோதான். ஆனால் மேலே ஒரு பில்டிங் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் செவரு மட்டும்தான் எழுப்பியிருக்கிறாங்க. ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா செங்கல் கொண்டாந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த செங்கல்லாம் ஒரு இன்ச்சு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு இருக்குது இதோட செங்கலோட வித்து. லென்த்து வந்து ஒரு 1.5 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஹோல்ஸ் விட்டு கட்டியிருக்காங்க பாருங்க. எதுக்காக ஹோல்ஸ் விட்டுருப்பாங்க? யூஸ்வலாக நான் இந்த சைடு ஒரு வியூ பார்த்தாச்சு. நம்ம அங்கே நின்று அந்த வியூ நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. வா, இதான் ஃபோர்ட்டுக்கு இந்த பக்கம். அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நின்று பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலான்ட்டு இருக்கு இந்த இடத்துல நின்று. கண்டிப்பாக நான் வீடியோவில் எடுத்தது ரொம்ப ஒர்த்து கேப்சர் பண்ணியிருக்கிறேன். யா, ஃபைனலாக வந்து டாப் மோஸ்ட் ஹில்ஸுக்கு வந்து கேப்சர் பண்ணிட்டேன் நான். நம்ம அப்படியே ரிட்டன் போகலாம். இந்த இடத்த நான் அப்படியே கேப்சர் பண்ணிடுறேன். Thank you everyone. Keep watching and stay with me.